ஹாய் வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் ககன் பூமி சீரியலில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ககன் கிட்ட வந்து அந்த எஸ்பி சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவை கொன்னதும் சோபா சந்திரா மேடமை கொண்டதும் ஒரே ஆளு தான் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு நம்ம ககன் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. ஆமாம், அது யார் தெரியுமா, இந்த கேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா பிரசாத் பேரை வந்து சொல்லும் போது நம்ம ககனுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. அப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் போது, ஆமாம், நீ இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்னல இந்த பொண்ணை பிடிச்சி எல்லா உண்மையும் நாங்கள் கேட்கும்போது இந்த பொண்ணு வந்து இவரை தான் கை காட்டினா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம ககன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இதை கேட்டுட்டு பூமியுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு நம்ம எஸ்பி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம பூமிக்கிட்ட சொல்கிறாங்க, பூமி நீ எவ்வளோ பெரிய எனக்கு உதவி செஞ்சுருக்க தெரியுமா, உன் மூலயமா நான் ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. உடனே வந்து அப்படியா சார், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமிக்கு அபூர்வாவை தான் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு அவங்க ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா அப்போ சூர்யா கிட்ட கேட்குறாங்க, சார் எப்போ நான் வந்து அந்த குற்றவாளியை பார்க்கலாமா அப்படின்னும் போது அப்போ வந்து நம்ம பூமிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அங்கே இருக்காங்க பாருங்கள் அப்படின்னும் போது நம்ம பூமி போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம கிருஷ்ண பிரசாத் தான் அங்கே இருக்கார். இதை பார்த்துட்டு என்ன பூமி போயிட்டு சூர்யா கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக எங்கள் மாமாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம சூர்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரத்னா தான் வந்து உங்கள் மாமா தான் வந்து இந்த இதுக்கெலாம் உடந்தையாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதனால அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். குற்றவாளி யாரை குற்றவாளின்னு சொல்கிறாங்களோ அவங்கள தானே நான் கூட்டிகிட்டு வர முடியும், இவர் தான் வந்து அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்னா வந்து சொன்னதுனால நம்ம சூர்யாவும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, உண்மையான குற்றவாளியை நீங்கள் தப்பிக்க விட்டீங்க, அந்த அபூர்வ தான் உண்மையான குற்றவாளி, அது உங்களுக்கு புரியல, நீங்கள் வந்து இவர் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடியவர் கிடையாது, நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சார் சொல்லிட்டு நம்ம பூமி எவ்வளோ நம்ம சூர்யா கிட்ட கெஞ்சுறாங்க. அப்போ வந்து சூர்யா சொல்கிறாங்க, நீ போலீஸா நான் போலீஸா, தயவு செஞ்சு வெளியில் போயிடு, நான் உன் மேலே கொஞ்சம் மரியாதை வச்சுருக்கேன், அந்த மரியாதையை நீ கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை வெளியில் அனுப்பி விட்டுறாங்க. இதை பார்த்து பூமி வந்து மனசு உடஞ்சி போயிடுறாங்க. மாமாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல கண் கலங்கி நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம ககன் வந்து நம்ம பூமியை பின்தொடர்ந்து வந்திருப்பாங்க. அப்போ பூமி கிட்ட வந்து கேட்குறாங்க, எதுக்காக இப்போ நீ ஸ்டேஷனுக்கு வந்திருக்க அப்படின்னும் போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ககன் கோவப்பட்டு சொல்கிறாங்க, உங்கள் அப்பா என்னன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மேடை வரைக்கும் ஏற்றி என்னை ஏமாத்தினேன், இப்போ என்னன்னா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை உண்மையை மட்டும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து திட்டுறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து எஸ்பியோட கொலைவலுக்கில் அந்த ஆளை பிடிச்சிருக்காங்க, அதனால தான் வந்து பார்க்குறதுக்காக வந்து எஸ்பி ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ககன் சொல்கிறாங்க, அப்படியா, அது யார் அது, நான் உங்களை பார்க்கணுமே, பார்த்தே ஆகணுமே. அப்பன் பூமி கிட்ட சொல்கிறாங்க, நான் போயிட்டு அந்த எஸ்பியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பூமி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம், ஏன்னா வந்து அவர் 2 நாளுக்கு அப்புறம் வந்து நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இப்போ எதுவுமே வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறதுல தான் நம்ம பூமி வந்து குறியாக இருக்காங்க. ஆனால் நம்ம ககன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எப்படியாவது வந்து நான் உள்ளே போய் பேசி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியை தள்ளி விட்டுட்டு நம்ம ககன் வந்து பேச போயிடுறாங்க. அப்போ பூமிக்கு ஒரே பதட்டமாக இருக்குது, எங்கள் மாமாவை பார்த்துட்டு ஏதாவது ஒன்று சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. உள்ளே போயிட்டு கேட்குறாங்க, யார் அந்த எஸ்பியை கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விவாதம் மாதிரி போயிட்டே இருக்குது. அப்போ வந்து சூர்யா சொல்கிறாங்க, தயவு செஞ்சு வெளியில் போயிடுங்க 2 பேரும் அப்படின்றாங்க. உடனே வந்து பூமி சொல்கிறாங்க, வாங்க போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. இல்லை நான் அந்த ஆளை பார்த்தே ஆகணும் அப்படின்றாங்க. அப்போ தான் பூமி சொல்கிறாங்க, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கங்க, இப்போ எதுவுமே வேண்டாம், நம்ம அப்புறமா வந்து பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த சூர்யா சொல்கிறாங்க, நான் வந்து ஆதாரம் இல்லாமல் எதுவுமே சொல்லலை, அந்த ரத்னா நீ சொன்ன பற்றியா, அந்த ரத்னா சொல்லி தான் நான் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. அப்போ வந்து அந்த எஸ்பி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட அம்மாவையும் சோபா சந்திரா மேடமையும் கொன்னவங்க ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சொல்லும் போது நம்ம ககனுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ ககன் வந்து அது யார் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யார் சார் அப்படின்னு கேட்குறாரு ககன். அப்போ வந்து அது யாரும் கிடையாது, அந்த கிருஷ்ண பிரசாத் தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ககனுக்கு என்னடா இது, இந்த ஆளாக இந்த வேலை செஞ்சிட்ருக்கான், அவன் பண்ண பாவத்துக்கு அவன் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன்லேயே நம்ம பூமிக்கிட்ட சொல்கிறாங்க, அவன் பண்ண பாவத்துக்கு தான் இதெல்லாம், அவன் சோபா சந்திரா மேடம் எவ்வளோ நல்லவங்க,
அவங்களே போய் கொலை பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பூமி சொல்கிறாங்க, அந்த மாதிரி காரியத்தை அவர் பண்ணியிருக்க மாட்டார், நீங்கள் நம்புறீங்களா அப்படின்றாங்க. நான் நம்புவேன், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ரொம்பவே வந்து கண்டபடி திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பூமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க நம்ம ககன் மேலே. அப்போ பூமி விறுவிறுன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அப்போ ககனில் வந்து நம்ம தேடிட்டு இருக்காங்க நம்ம சாரதா எல்லாரும். அப்போ ககனும் நம்ம பூமியை வரும்போது நம்ம சாரதா போய் கேட்குறாங்க, 2 பேரும் எங்கே போனீங்க அந்த ராத்திரியில், உங்கள் 2 பேரையும் எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்குது அப்படின்னும் போது இந்த அம்மா தான் இப்போது நடு ராத்திரியில் வந்து ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்காங்க, அது எதுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பூமி, ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கியா, எதுக்காக ஸ்டேஷன் போட்டினேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ககன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அதெல்லாம் யார் தெரியுமா, சோபா சந்திரா மேடமை கொலை பண்ணது யார் தெரியுமா அப்படின்றாங்க. உடனே வந்து யார் ககன், பிடிச்சிட்டாங்களா அப்படின்றாங்க. உடனே ககன் சொல்கிறாங்க, அது வேற யாரும் இல்லை, அந்த கிருஷ்ண பிரசாத் தான் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சாரதா ரொம்பவே அதிர்ச்சியாக வராங்க. அப்போ பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி என்ன பூமி சொல்கிறான் இவன் அப்படின்னும் போது, ஆமாம் அத்தை, இந்த கேஸில் வந்து மாமா தான் இப்போ வந்து பிடிபட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாரதா அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் அவருக்காக நீங்கள் இவ்வளோ வந்து பிரயாசப்பட்டு இருக்கீங்க, அவர் நம்மளுக்கு எவ்வளோலாம் துரோகம் பண்ணியிருக்காரு, அதுவும் இல்லாமல் நல்ல அவங்க எவ்வளோ நல்லவங்க, அவங்களையே இவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு, எதுக்கும் துணிஞ்சவர் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து ரொம்பவே கத்திக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பூமி கிட்ட நம்ம சாரதா அழுதுகிட்டே சொல்றாங்க, இவன் ஏன் இப்படி இருக்கான், அவங்க அப்பா மேல இவ்வளோ கோவமா இருக்கான், இவன் ஏன் சொல்றதையே கேட்க மாட்டான் பூமி அப்படின்னும் போது அப்ப நம்ம சாரதா நம்ம அபூர்வா அந்த வீடியோவில் கொலை பண்றத பார்த்து நினைச்சு பார்க்குறாங்க. இவ பண்ண வேலையை அப்படியே வந்து இவர் மேலே தான் போடுவாருன்னு எனக்கு தெரியும் பூமி, அது இவ்வளோ சீக்கிரம் நான் நடக்கும்னு கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நான் எப்படியாவது அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அத்தை கொஞ்சம் அமைதியாக இருங்க, எப்படியாவது நம்ம மாமாவை போய் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் பூரியும் பார்த்தீங்கன்னா நம்ம ககன் மாதிரியே தான், அவங்க அப்பா பற்றி அவங்க யோசிக்கிறதே கிடையாது, அப்படியே சைலண்ட்டாக போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாரதா அழுவுறதை யாருமே கண்டுக்கல. ஒரு பக்கம் மீரா அழுதுகிட்டே இருக்காங்க, எப்படியாவது அப்பாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா மறுநாள் போயிட்டு அவங்க ஸ்டேஷனில் போய் பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் யாருமா, யாரை பார்க்கணும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி என்னோடய வீட்டுக்காரை தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவும் ஒரு பக்கம் சொல்ல, இந்த பக்கம் நம்ம மீராவும் சொல்கிறாங்க. பேர் என்னன்னு கேட்கும்போது 2 பேருமே ஒரு பேரை சொல்லும் போது எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆட்களும் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மீரா பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, விட மாட்டேன், இது வந்து எஸ்பியோட ஆர்டரு, இந்த கேஸ் வந்து ரொம்ப சிவியராக போயிட்டுருக்கு, அதனால் யாரும் அவரை பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம மீரா உடனே கோவப்பட்டு, நான் யார் தெரியுமா, சரச்சந்திராவோட தங்கச்சி நான், என்னையே இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதிர்ந்து போயிடுறாங்க. உடனே நீங்கள் போய் பாருங்க அப்படின்றாங்க. அப்போ 2 பேருமே போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னதான் எளியும் பூனியமாக இருந்தாலும் அங்கே கேபிக்குன்னு ஒன்றுன்னும் போது 2 பேருமே ஒன்றா சேர்ந்துடுறாங்கன்னே சொல்லலாம். அந்த இடத்துல 2 பேருமே அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன இப்படி அடிச்சிருக்காங்க உங்களை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி. அப்போ நம்ம கேபி மயங்கி விழுந்துடுறாரு. உடனே 2 பேருமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. மாட்டை அடித்து போட்டிருக்கா மாதிரி அடித்து போட்டிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எஸ்பியும் வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன 2 பேரும் இங்கே நின்றுட்டு நான் ட்ராமா ஆடிட்டுருக்கீங்களா, தயவு செஞ்சு போங்க, அவன் ஒரு குற்றவாளி, அவனுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் இது பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இது பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த பக்கம் வந்து நம்ம சாரதா கிட்ட வந்து நம்ம மீரா வந்து பேசுகிறாங்க, எப்படியாவது அவரை வெளியில் எடுக்கணும், நீங்கள் ககன் கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்றாங்க. நீங்கள் உங்கள் அண்ணன் கிட்ட பேசுங்க. இல்லை, அண்ணன்கிட்ட என்னால் எதையுமே பேச முடியாது, ஏன்னா அண்ணன் தான் வந்து அண்ணி பேச்சை கேட்டுக்கிட்டு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீரா வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க. உடனே நான் எப்படியாவது ககன் கிட்ட இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை தான் காட்டுறாங்க. அந்த ஆதாரத்தை வச்சு எப்படியாவது நம்ம அபூர்வாவை உள்ளே தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா கடைக்கு போகிறாங்க. அந்த கேமரா கடையில் பார்த்தீங்கன்னா கேமரா கடை க்ளோஸ் பண்ணியிருக்கு. இதை பார்த்துட்டு பூமி ரொம்பவே அதிர்ச்சி. அங்கே பக்கத்தில் இருக்க கடையில் கேட்குறாங்க பூமி, அண்ணா இந்த கடை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? இல்லைம்மா, அந்த கடை 3 நாளாக ஓப்பன் ஆகவே இல்லை, அதுவும் இல்லாமல் அவங்க வெளி இது ஷூட்டிங் அந்த மாதிரிலாம் போகிறதுனால எப்போ திறப்பாங்கன்னே தெரியலம்மா அப்படின்றாங்க. உடனே நான் அந்த மாதிரி கேமரா கொடுத்துருக்கேண்ணா, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க. எப்படியாவது அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அவங்க நம்பர் இருக்குது, நீ வேணா போட்டு பாருன்றாங்க. அந்த நம்பருக்கு போடுறாங்க, அந்த நம்பர் போகவே இல்லை. உடனே அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் நம்பரை கொடுத்துட்டு போங்க, அந்த கடை எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்றாங்க. உடனே இதை நினச்சிட்டு நம்ம பூமி ரோட்டில் விரக்தியாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ சரி பார்க்குறாங்க. சரி பார்த்துட்டு, என்ன பூமி ஒரு மாதிரியாக இருக்க? இல்லை, அந்த கேமரா கடைக்கு வந்தேன், அந்த கேமராவில்
இருக்க ஆதாரத்தை காட்டியாச்சு எப்படியாவது மாமாவை வெளியில் கொண்டு வரணும்னு தான் நினச்சா. ஆனால் எல்லாமே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூமி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சரி சொல்கிறாங்க, நம்ம எப்படியாவது அண்ணன்கிட்ட போய் பேசலாம், அண்ணன் நினச்சா கண்டிப்பாக அப்பா வெளில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன்கிட்ட வந்து சாரதா நம்ம செரிலாம் வந்து பேசுகிறாங்க. அப்போ செரி வந்து சொல்கிறாங்க, அம்மா உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்கிட்ட பேசணும்னா ஸ்ட்ரைட்டாக பேச போகிறாங்க, அது எதுக்கு நீ வந்து சிபாரிசு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, அம்மா என்ன பேசணும் சொல்லுமா அப்படின்றாங்க. உடனே வந்து ககன்கிட்ட வந்து இந்த அவரை எப்படியாவது நீ வெளிக்கொண்டு வரதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி செய் ககன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழுகுறாங்க. ஆனால் நம்ம ககன் முடியாது சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பூமிக்குமே எப்படியாவது மாமாவை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ககன் வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாரு, நம்ம ககன் வந்து சாரதாவுக்காக நம்ம கேபியை வெளியில் எடுப்பாரா இல்லை அதுக்காக அகைன்ஸ்டாக மாறுவாரான்றதை பற்றி நாளைக்கான வீடியோவில் பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.